அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, நான் வந்து ஆனியன் பக்கோடாவில் அது செஞ்சு காமிக்கிறேங்க. அது கூட நான் ப்ரெட்டு வந்து அதில் வச்சு சாப்பிட்றத பற்றி காமிக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வெங்காயம் பெரிய சைஸில் 2 வெங்காயம் வச்சுருக்கேங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த வெங்காயத்தை நல்லா பசஞ்சு விடணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகும் வெங்காயம். பச்சை மிளகா ஒன்று இருக்குது, அதை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். ஜீரகம் இருக்குது பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடல மாவு 1/2 கப் வச்சுருக்கேங்க. கடல மாவு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கணும். அரிசி மாவு 1/4 கப் வச்சுருக்கிறேன். வெங்காயம் கூட இருக்கணுங்க. அப்போ தான் அது வெங்காய பஜ்ஜின்னு நமக்கு வெங்காய பக்கோடா அதுக்கு பேர். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பசையணுங்க. அந்த வெங்காயத்தில் உள்ளதெல்லாம் சாரெலாம் வெளியில் வரும், இந்த மாவு ஒட்டிக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அழுத்தம் கொடுத்து பசைய தான் மாவு வந்து அந்த வெங்காயத்தில் அப்படியே சேரும். தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க, ரொம்ப லேசாக தொளிச்சு விடணும். தேவைப்பட்டால் தொளிச்சு விடலாம். இப்போ வெங்காயத்தில் ஒட்டுது பாருங்கள் அந்த மாவு, இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ பொரிக்கிறத காமிக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் விடணும். வெங்காயம்லாம் தெரியணுங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம உருண்டை பிடிச்சி போடக்கூடாது. சிம்மில் வச்சு போடுங்க, இல்லாட்டி வெங்காயம் கருகிரும், கசக்க ஆரம்பிச்சிடும் வெங்காயம். ஒரு 2 நிமிஷம் சொல்லி நம்ம திருப்பி போடணும், மெதுவாக திருப்பி போடணும். வெங்காயம்லாம் கலண்டு வந்துடும். ஆனியன் பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கூடவே ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. வெங்காயம் ரொம்ப செவந்துடாமல் பார்த்துக்கணுங்க. சிம்மில் வச்சே தான் நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், நம்ம எடுத்து வச்சுக்கிட்டலாம். வெங்காயம் கருகிடவும் கூடாதுங்க, அதே சமயம் வெங்காயம் வேகாமல் எடுக்கக்கூடாது. ஒரு மாதிரியா சவுண்டு இருக்கும் பக்கோடா சாப்பிடும்போது. மீடியத்தில் நம்ம எடுத்துடணும். ப்ரெட்டு தயார் பண்ணுறதை காமிக்கிறேன். தோசைக்கல் வச்சுருக்கேங்க, கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன்.
இங்கே பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. ப்ரெட் அதில் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டும் கருகிராமல் பார்த்துக்கணுங்க. ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கிட்டலாம். இப்போ பாருங்கள், 3 சாஸ் வச்சுருக்கேங்க. இது சில்லி சாஸ் வச்சுருக்கிறேன், டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கிறேன், மயோனஸ் வச்சுருக்கிறேன். அது வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப்பை தடவிக்கலாம் ஒரு இதில், ஒரு ப்ரெட்டில். இன்னொரு ப்ரெட்டில் சில்லி சாஸ் கொஞ்சம் தடவிக்கிறேன். சில்ட்ரன்ஸுக்கு இருந்துச்சுன்னா சில்லி சாஸ் வேணாங்க, மயோனஸும் டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு கொடுத்துருங்க. இது உரைக்கும், பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சம் கம்மியாக தடவிக்கங்க, இது காரம் அதிகமாக இருக்கும். மயோனஸ் கொஞ்சம் தடவிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். பக்கோடாவை வந்து அதை உள்ளக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்றையும் செஞ்சு காமிக்கிறேன். மைனஸ்லாம் தடவிட்டேங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் பக்கோடா வைக்க போகிறேன். நம்ம பொரிச்செடுத்த ஆனியன் பக்கோடாவை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு மேலே ஒன்று ப்ரெட்டை வச்சு மூடிடுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ஒரு முறை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்ச ப்ரெட்டும் அதுக்கு உண்டான வெங்காய பக்கோடாவும் சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.